செய்திகள். வவுனியாவில் நிலநடுக்கம், அச்சத்தில் மக்கள். இலங்கையில் 2 லட்சத்தினால் அதிகரித்துள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை. 1400 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவில் குளிர்பான நிறுவனம் அமைக்கும் முரளி. இந்திய வெளிவிவகார அமைச்சர் நாளை இலங்கை விஜயம். முல்லைத்தீவு வான்பரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அதிசய உருவம். வவுனியாவில் இடம்பெற்ற 34வது தியாகிகள் தினம். விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல், அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம். இலங்கையில் வடமாகாணத்தில் வவுனியா உள்ளிட்ட பகுதியில் நேற்றிரவு லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இரவு 10:55 முதல் 11:10 மணி வரை இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 2.3 பதிவான இந்த நிலநடுக்கம் வவுனியா, மதவாச்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மககனதரவ மற்றும் ஹக்மன் ஆகிய நிலநடுக்க மையங்களில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் குறித்து வவுனியா மக்கள் கருத்து வெளியிடுகையில் 2 குழந்தைகளும் படித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. மேசையில் இருந்த பொருட்கள் அதிர்ந்தன. நாங்கள் மிகவும் பயந்து விட்டோம். சுமார் 3 நிமிடங்கள் வரை இது நீடித்தது. பூமிக்கு அடியில் ஏதோ போவது போலிருந்தது. பலத்த சத்தம் கேட்டது. தூங்கும் அறையின் ஜன்னல்கள் குலுங்கின. நாங்கள் தூங்க தயாராகிக் கொண்டிருந்தோம். திடீரென்று மின்னல் போன்ற சத்தத்துடன் ஜன்னல்கள் குலுங்கின. நிலமும் மிகவும் அதிர்ந்தது. குவாரி போன்ற வெடிப்பு என்று நினைத்தோம் என தெரிவித்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது வாக்காளர் எண்ணிக்கை 2 லட்சத்தினால் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை 2024ஆம் ஆண்டு வாக்காளர் டாப்பின் அடிப்படையில் நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதன்படி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இறுதி பட்டியல் கையொப்பமிடப்பட்டு வெளியிடப்பட உள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு வாக்காளர் எண்ணிக்கையுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் 2 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அடுத்த மாதம் 17ஆம் தேதியின் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தீர்மானிப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உண்டு என தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ஜூலை மாத இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் அநேகமாக வெளியிடப்படும் என தெற்கு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முரளிதரன் கர்நாடக மாநிலம் சாமராஜநகரா மாவட்டத்தில் உள்ள படனகுப்பையில் குளிர்பானம் மற்றும் தின்பண்டங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் 1600 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக கர்நாடக தொழில்துறை அமைச்சர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் பற்றி அவருடன் முரளிதரன் கலந்துரையாடியுள்ளதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முரளிதரன் குளிர்பானங்கள் மற்றும் தின்பண்டங்கள் தயாரிக்கும் நிறுவனம் அமைக்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக ஆரம்பத்தில் 230 கோடி ரூபாய் முதலீட்டில் திட்டமிடப்பட்ட இந்த திட்டம் தற்போது மொத்தம் 1000 கோடியாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில ஆண்டுகளில் 1400 கோடியாக உயர்த்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக ஏற்கனவே 46 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த நிறுவனத்திற்கான உற்பத்தி நடவடிக்கைகள் அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் முரளிதரன் எதிர்வரும் காலங்களில் தார்வாட்டில் மற்றொரு பிரிவையும் தொடங்க திட்டமிட்டுள்ளார் என குறித்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் நாளை இலங்கை வர உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்திற்கு முன்னதாக இரு நாடுகளுக்கும் இடையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களை மீளாய்வு செய்வதற்காக இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்தின் பின்னர் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயம் உறுதிப்படுத்தப்பட்டது. இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்த நாட்டுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு வான்பரப்பில் அதிசய உருவம் 2 நேற்றைய தினம் தோன்றியிருந்ததை அடுத்து மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலையை அடுத்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்றைய தினம் இரவு வேளையில் வானில் தொடர்ச்சியாக நீல நிறமாக ஒரு உருவம் ஒளிர்ந்து கொண்டிருக்க அதனை சுற்றி வேறு நிற ஒளியுருவம் விட்டு ஒளிர்ந்து கொண்டிருந்தது. இதனை அவதானித்த மக்கள் இயற்கை மாற்றம் ஏற்படுமா என்ற நிலையில் அச்சமடைந்துள்ளனர். இதேவேளை வவுனியாவில் நேற்றிரவு 2.3 ரிக்டர் அளவில் சிறிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மையம் மற்றும் சுரங்க பணியகம் உறுதிப்படுத்தியிருந்தது.
ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் 34வது தியாகிகள் தினம் இன்று வவுனியாவில் உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டது. வவுனியா நகர மத்தியில் அமைந்துள்ள ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் நாயகம் பத்மநாபா அவர்களின் திருவுருவ சிலைக்கு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளரும் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவசக்தி ஆனந்தன் அவர்களால் மாலை அணிவிக்கப்பட்ட நிகழ்வு ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் வவுனியா மாவட்ட அலுவலகத்தில் மலரஞ்சலி நிகழ்வும் நினைவு பேருரையும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களான இந்திரராசா, தியாகராசா மற்றும் வவுனியா நகர சபையின் முன்னாள் தலைவர் கௌதமன் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், கட்சியின் அரசியல் உயர்பீட உறுப்பினர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள், மாவட்ட கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மும்பை சென்னை விமானத்திற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட 18 நாட்களுக்கு பின்னர் தற்போது மீண்டும் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறு வெடிகுண்டு அச்சுறுத்தல் வந்ததால் நேற்றிரவு 10:24 மணிக்கு விமானம் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இதன்போது விமானத்திலிருந்து 196 பயணிகளும் 7 பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதையடுத்து விமானம் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று மாத்திரம் இந்தியா முழுவதும் உள்ள 41 விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் மின்னஞ்சல்கள் கிடைத்துள்ளன. எனினும் அனைத்து அச்சுறுத்தல்கள் மின்னஞ்சல்களும் போலியானவை என நிரூபிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எல்லா விமான நிலையங்களுக்கும் வந்த மின்னஞ்சல்கள் கிட்டத்தட்ட ஒரே செய்தியை கொண்டிருந்தன. அந்த செய்தியில், ஹலோ, விமான நிலையத்தில் வெடிகுண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன, விரைவில் வெடிகுண்டு வெடிக்கும், நீங்கள் அனைவரும் இறந்து விடுவீர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. KNR என்ற இணைய குழு இந்த அச்சுறுத்தல் மின்னஞ்சல்களுக்கு பின்னால் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இதற்கிடையில் கடந்த 2 நாட்களில் மும்பையில் உள்ள 60 மருத்துவமனைகளுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல்கள் கிடைத்துள்ளன. இதில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளும் அடங்குகின்றன. இதன்படி இந்திய போலீசாரின் கூற்றுப்படி மின்னஞ்சல்கள் கிடைத்தவுடன் மருத்துவமனைகள் உடனடியாக உள்ளூர் பாதுகாப்புத்துறைக்கு தகவல் வழங்கி முழுமையான சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை.